ஒரு குடிகாரனை கர்த்தர் 40 வருஷமா 50 வருஷமா திருந்தாத ஒரு குடிகாரனை கர்த்தர் மாத்துவார் திருத்துவார் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் 40 வருஷமா 50 வருஷமா ஒரு தவறான உபதேசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பிடிச்சிட்டே வந்துட்டேன். இன்னைக்கு நான் தவறா போச்சு கொடுத்துட்டேன்னு ஒரு சபையில நின்று என் சபையாருக்கு முன்னாக கௌரவம் பார்க்காம என்னை மன்னித்துக் கொடுங்க, பல வருஷமா நான் அப்படி போதிச்சு கொடுத்துட்டேன், என்னை மன்னித்துக் கொடுங்க, நான் இன்னைக்கு மனம் திரும்ப விரும்புறேன். ஆகவே தேவன் இப்படிப்பட்ட வேதத்தை வாசித்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் மாறுவீர்கள் சொன்னா பரலோகம் உங்களை கைதட்டி அழைக்கும். இத்தனை வயசாயும் உனக்குள்ள அந்த மனம் மாறுகிற பக்குவம் இருக்கு பாரு, ஒரு தவறை ஒத்துக்கொள்கிற பக்குவம் இருக்கு பாரு. ஒரு என்னுடைய வார்த்தை பேசும்போது அதை உணர்ந்து புரிந்து அறிந்து கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாரு. அதுக்காகவே கர்த்தர் இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அதை விட்டுட்டு அந்த கௌரவத்தை காட்டிட்டோம் அப்படின்னா இல்ல 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 அது செட் ஆகாது, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கௌரவத்தை காட்டி காட்டி